கொள்ளப்பட்ட முதலாம் வகுப்பாடம் பிரசங்கி 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 12 முடிய. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 12 முடிய. ஒன்றியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒன்றியாயிருந்து வீழ்கிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையோ. 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒன்றியாயிருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாதம் வாசித்து முடித்தாயிற்று. கிறிஸ்துவே முக்கியம். தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் திருமறை பாடம் எபேசியர் 5ஆம் அத்தியாயம் 21ஆம் வாக்கியம் முதல் 33ஆம் வாக்கியம் வரை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 33 வரை. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறார். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்தையும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதுக்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பழியற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை நமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாமிசத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இதன் நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். படிக்க தெரிந்து கொண்ட 2ஆம் திருமதி வாசித்தாச்சு. கிறிஸ்துவே முக்கிய பயம் உண்டாது. ஆமென். Bye.
முறையாக சங்கீதம் படிக்க அனைவரும் எழுந்து நிற்போம். சங்கீதங்களின் புத்தகம் 128, சங்கீதம் 1 முதல் 6 வரை. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பன்னியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி தூய மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 19ஆம் அத்தியாயம் 4ஆம் வாக்கியம் முதல் 6வது வாக்கியம் முடிய. மத்தேயு அத்தியாயம் 19 வாக்கியங்கள் 4 முதல் 6 முடிய. அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்லர், ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார் என்பதை படிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை. நாம் நின்றவராகவே கீர்த்தனை 429வது பாடலை பாடும். தலைவராய் இயேசு இருந்தால் இல்லை என்பது
சபையார் அமரும். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டுமாக என்னுடைய வாழ்த்துதல்களையும் தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாள் திருமணத்தை குறித்து இந்த நாளிலே மேரேஜ் செலிப்ரேஷன் ஆஃப் யூனிட்டி அண்ட் பார்ட்னர்ஷிப், திருமணம் ஒன்றித்த பங்களிப்பின் கொண்டாட்டம். திருமணம் ஒன்றித்த பங்களிப்பின் கொண்டாட்டம். இதை குறித்த சிந்தனையை நாம் சிந்திப்பதற்கு முன்னதாக நம்முடைய கீர்த்தனை புத்தகத்தில் 433வது பாடலிலே ஒரு சில சரணங்களை நான் பாடுகின்றேன். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து அன்பின் சிறகில் காப்பாராக. ஆண்டவர் முகமுனில் ஒளிரச் செய்து அமைதி அருளி ஆழ்வாராக. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து அன்பின் சிறகில் காப்பாராக. ஆண்டவர் முகமுனில் ஒளிரச் செய்து அமைதி அருளி ஆழ்வாராக. ஆழ்வாராக. ஆபிராம் போன்றே அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் அமைந்திடுவார். ஆபிராம் போன்றே அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் அமைந்திடுவார். மாப்பேரதானம் மாண்பெருதானம் மாநில மீதில் சமாதானம். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து அன்பின் சிறகில் காப்பாராக. ஆண்டவர் முகமுனில் ஒளிரச் செய்து அமைதி அருளி ஆழ்வாராக. ஆழ்வாராக. ஆசி பொழியே அகலவிடே அவளின் எங்கள் அருள் வேண்டல். ஆசி பொழியே அகலவிடே அவளின் எங்கள் அருள் வேண்டல். ஆசையடைந்த யாக்கோபு மீண்டும் அன்பாயே சாவுடன் இணைய செய்த. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து அன்பின் சிறகில் காப்பாராக. ஆண்டவர் முகமுனில் ஒளிரச் செய்து அமை
பெண்களுள் மரியாள் ஆசி பெற்றார். பெண் குல மேன்மை அவரீந்தார். பெண்களுள் மரியாள் ஆசி பெற்றார். பெண் குல மேன்மை அவளீந்தார். என்னரும் பாடு இன்னல்கள் நேர்ந்தும் எண்ணிய இறையுளம் இசைந்தது போ ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து அன்பின் சிறகில் காப்பாராக. ஆண்டவர் முகமுனில் ஒளிரச் செய்து அமைதி அருளி ஆழ்வாராக ஆழ்வாராக. இந்த சிறியோர் எதை தரினும் எனக்கு தருவீர் எனும் இயேசு. இந்த சிறியோர் எதை தரினும் எனக்கு தருவீர் எனும் இயேசு. எந்த யாலாசி பெற்றோரே வாரே என்றதும் வலதிட மகிழ்வேற்பார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்து அன்பின் சிறகில் காப்பாராக. ஆண்டவர் முகமுனில் ஒளிரச் செய்து அமைதி அருளி ஆழ்வாராக ஆழ்வாராக. ஜெபம். என் கண்மலை எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, அடியேனின் வாயின் வார்த்தைகள் இங்கு அமர்ந்திருக்கின்ற நமது அடியவர்களின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் திருமணம் ஒன்றித்த பங்களிப்பின் கொண்டாட்டம், celebration of unity and partnership. நாம் படிக்க கேட்ட பிரசங்கியின் புஸ்தகத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கொகிலேட் என்று சொல்லக்கூடிய எபிரேய சொல்லிற்கு சபை கூட்டுகிறவர், கிரேக்கத்திலே எக்லிசியாஸ்டஸ், அதை புதிய மொழியாக்கத்திலே சபை உரையாளர் என்று, பிரசங்கி என்று நாம் பழைய மொழியாக்கத்திலே சொல்லுகின்றோம். புதிய மொழிபெயர்ப்பிலே சபை உரையாளர் என்கின்ற வார்த்தை என்கின்ற சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இது ஞானியின் சிந்தனைகளை கொண்டதாகவும், மனித வாழ்க்கையிலே அநீதிகளும் அவநம்பிக்கைகளும் அவரவர்களுக்கு புதிர்களாக தோன்றுகின்றத வாழ்க்கையே வீண் என்று சொல்லுகின்றார். இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், நான் நினைச்சது எனக்கு மாத்திரம்தான், நான் நினைச்சது நான் செய்வேன், அப்படி ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கிறோம், நியாயப்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். அப்படி அல்ல. மிக சிறப்பாக சொல்லுகின்றார் சபை உரையாளர். நாம் படிக்க கேட்ட பிரசங்கி புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் படிக்கின்றோம், மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகின்றார். இதே 12ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நாம் படிப்போம் என்று சொன்னால்,
அங்கேயும் இதை குறித்து சொல்லுகின்றார் பிரசங்கி. மாயை மாயை எல்லாம் மாயை. ஆகவே அன்பார்ந்தவர்களே, மனித வாழ்வினுடைய குறுகிய கால கண்ணோட்டம், பலத்தின் மிகுதியால் 70 80 என்று சொன்னாலும் சஞ்சலமும் வருத்தமும் அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம் என்று சொல்லி சங்கீதக்காரன் நமக்கு நினைவுபடுத்துகின்றார். ஆனால் நமக்கு ஆண்டவர் கட்டளையிட்ட 120 நோவாவிற்கு ஆண்டவர் அளித்த அதே ஆசீர்வாதத்தை நமக்கும் சொல்லுகின்றார். 120 ஆண்டுகள் வாழக்கூடிய பேற்றினை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், நீதிக்கான காரியங்களை நாம் செய்கின்ற பொழுது அவநம்பிக்கையை விடுத்து நம்பிக்கையோடு நாம் வாழுவோம் என்கின்ற தைரியத்தை நாம் வரவழைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் 120 ஆண்டுகள் நாம் வாழ முடியும். ஆகவே இதை இந்த ஆக்கியோன் சொல்லுகின்றார், வேதனையும் புத்தியீனமானதாகவும் இதை சொல்லுகின்றார். படிக்க பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் படிக்கின்ற பொழுது, ஆகையால் இந்த ஜீவனை வெறுத்தேன், சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியை எல்லாம் எனக்கு விசனமாயிருந்தது, எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாயிருக்கின்றது. மனிதனை படைத்த பொழுது ஆண்டவர் மனிதனை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்டார். நல்லது என்று கண்ட ஆண்டவர், எல்லாவற்றையும் படைத்து நல்லது என்று கண்ட ஆண்டவர் படைத்த படைப்புகளை ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மனிதனை படைத்தார். ஆனால் மனிதனை படைத்த பொழுது அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லி நாம கூட சொல்லிக்கிறோமே, இதை எதுக்கு நான் பெத்தனே தெரியல, என் பேரு கெடுக்கிறதுக்குன்னே பிறந்திருக்கு இது என்று நாம் முணுமுணுக்கின்றோமே. அதே போலதான் ஆண்டவரும் நம்மை படைத்ததற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார். மனஸ்தாபப்படுவது மாத்திரமல்ல, ஆதி தகப்பனையும் தாயையும் இணைத்த ஆண்டவர், ஆதாமையும் ஏவாளையும் படைத்த ஆண்டவர், அவர்களுக்கு எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி, எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாவற்றையும் பயன்படுத்துங்கள் என்று சொல்லிய ஆண்டவர் ஒரு கட்டளையையும் அவர்களுக்கு கொடுத்தார். இந்த தோட்டத்தில் இருக்கின்ற எல்லா விருட்சங்களையும் நீங்கள் சாப்பிடலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவிலே இருக்கின்ற இந்த கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்க கூடாது. ஆண்டவர் கட்டளையிட்டார். ஆனால் மனிதன் மீறி போட்டான். அப்படி மீறினதினாலே ஆண்டவர் அவனை தோட்டத்திலிருந்து வெளியேற்றி விட்டார். மீண்டுமாக அவனை அப்படியே விட்டு விடாதபடிக்கு மீண்டுமாக வந்து அவனை சேர்த்து கொண்டு நெற்றியின் வியர்வை நிலத்திலே சிந்துமாறு நீ உழைக்க வேண்டும், உழைப்பின் பயனை நீர் உண்பீர். புதிய மொழியாக்கத்திலே சங்கீதக்கார் 128ஆம் சங்கீதத்திலே நான் படிக்கின்றோம். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளைப் போல் இருப்பார்கள். எப்போ அப்படின்னு சொன்னா, முதல் வாசகத்திற்கு நாம் திரும்பி செல்ல வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ எவளோ அவன் அவள் பாக்கியவானும் பாக்கியவதியும், பிளஸட் மேன் பிளஸட் விமன் என்று சொல்லுகின்ற பொழுது
ஆண்டவரது வார்த்தைகளுக்கு நாம் என்ன பண்ணியிருக்கணும்? கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்பதான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம். நாம நுனிப்புல் மேய்வது போல, எனக்கு என்ன குறை? எனக்கு ஒன்றும் குறை இல்லை, நான் ரொம்ப எப்படி இருக்கிறேன்? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். எப்போ எந்த பக்கத்துல எவன் வருவான், எவ வருவா அப்படின்னு உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். ஆனா நம்ம சொல்லிக்கிறது, என்ன மாதிரி வாழ்ந்தவன் இல்லை, என்ன மாதிரி வாழறவன் இல்லை, இனிமே வாழப் போறவனும் இல்லை அப்படின்னு மாத்தட்டி சொல்லி கொண்டிருக்கின்றோமே. அவநம்பிக்கையோடு கூட நம்பிக்கையை நாம் விட்டு விட்டு அவநம்பிக்கைக்கு நம்மை உட்படுத்துகின்றோம். ஆகவே இங்கே அழகாக இதை குறித்து சொல்லுகின்றார். திருமணம் என்பது உடன்படிக்கையின் அடையாளம். திருமணம் என்பது உடன்படிக்கையின் அடையாளம், உடன்படிக்கையின் உறவு. திருமணம் என்பது யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயிருக்கின்றது. எல்லாவற்றையும் விட திருமணம் மிகவும் கனமுள்ளதாக, உயர்ந்ததாக, சிறந்ததாக இருக்கின்றது. அந்த சிறந்த பண்பை, அந்த சிறந்த மாண்பை நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம்? அது ஒரு சைன், அது ஒரு அடையாளம். இப்போ அம்மனிங்க எல்லாம், சகோதரிங்க எல்லாம், அம்மாமார் நான் சொல்ல மாட்டேன், நம்ம போடுற ஆர்னமெண்ட்ஸ் மாதிரியே தான் அதையும் இல்லை. பாட்டி அம்மாவை பாட்டியை கேட்டியன்னா, அன்னைக்கு கட்டி விட்டாரு இல்ல, அன்னைக்கு கட்டினாரு, அதை நான் இன்னும் இப்போ டாலர் மாதிரி ஆயிடுச்சு. சாயந்தரம் வந்த உடனே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். அது மாதிரி ஆண்டவர் ஒன்று ரிமூவ் பண்ணி போட்டுருவார். இன்னும் சிலர் அதை போடுறதே கிடையாது. என்னென்ன ஃபேஷன், அந்தோ பரிதாபம். ஆகவே திருமணம் உடன்படிக்கையின் அன்பினாலே ஆணையும் பெண்ணையும் கணவனும் மனைவியுமாக இணைத்து நிபந்தனையற்றவாள். இப்பெல்லாம் நிபந்தனையோடு கூடிய, நான் 40,000 வாங்குறேன்னா நீ எத்தனாயிரம் வாங்கணும்? 1,20,000 வாங்கணும். நான் 40,000 தான் வாங்குவேன். நான் வாடகை வீட்டில் இருப்பேன். ஆனா நீ சொந்த வீடு வச்சிருக்கணும். நாதா என்று சொன்ன நாட்கள் போய் வாடா என்று சொல்லி, வாடா என்று சொல்லி, அவன் அப்படிதான். இவன் யாரம்மா சொல்ற? அவன் தான், நான் கட்டினேன், அவன் கட்டினானே. போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. உறுதியான நம்பிக்கைக்கும் நிலையான அன்பிற்கும் அடையாளமாக நிலையான அன்பு, உறுதியான நம்பிக்கை, இவரை நான் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது பெற்றோரும் பெரியோரும் திருச்சபையும் இணைந்து பிள்ளைகளை வாழ்த்தி, என் மகனே என் மகளே நீங்கள் கொடாகொடியாய் பெருகுவீர்களாக என்று நாம் வாழ்த்தி பிள்ளைகளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அதற்கு மாறாக காலத்திற்கு ஏற்ப அதுவும் ஒரு ட்ரெண்ட். ஒரு 4 மாசத்துக்கு முன்னால பதிவு திருமணம் செய்து கொண்ட ஒரு மகள் பதிவு திருமணத்தை செய்து கொண்டு இருக்கின்ற பொழுதே காலை மிதிச்சிட்டானா, காலை மிதிச்சிட்டானா. சி அப்படின்னு சொல்லிட்டானா. உடனடியாக கையெழுத்து போட்டு வந்தவா மீண்டுமாக மனமுறிவிற்கான
ஒரு நிமிடம் கூட ஆகவில்லை. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகின்ற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் பாத்திரவாட்டிகளாய் நடந்து நீடிய பொறுமையும் அன்பும் உடையவர்களாய் அன்பினாலே ஒருவரை ஒருவர் தாங்கி ஆவியின் கட்டினாலே ஒருவரை ஒருவர் காத்துக் கொள்ளுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி பவுலடிகளார் எபேசியர் 4:1-6 நாம் படிக்கின்றோம். ஆவியின் கட்டினாலே ஒருவரை ஒருவர் காத்துக் கொள்ளுகிற பரிசுத்த மெய் விவாகத்தின் மூலமாக இணைக்கப் பெறுகின்ற நாம் வாழ்நாள் இறுதி வரை என்று சொல்லப்பட்டிருக்கின்ற உடன்படிக்கையை நாம் மீறி போடுகின்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு கொண்டு வருகின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ஒருவருக்கொருவர் அர்ப்பணிக்கும் உறவாக ஆண்டவர் அமைத்திருக்கின்றார். திருமணம் என்பது கடவுளுடைய அருட்பொழிவு. திருமணம் ஒரு சாக்கிரமந்து. கத்தோலிக்க திருச்சபையிலே திருமணமும் ஒரு சாக்கிரமந்து. ஆனால் நாம் திருமுழுக்கை திருவிருந்தை மாத்திரம் சாக்கிரமந்துகளாக எடுக்கின்றோம். 7 விதமான சாக்கிரமந்துகளிலே திருமணமும் ஒரு சாக்கிரமந்து. அடக்கம் பண்ணப்படுவதும் ஒரு சாக்கிரமந்து. ஆகவே அன்புக்குரியோரே, திருமணத்தை குறித்தும் திருமண உறவை குறித்தும் பல உருவகங்களை நாம் திருமறையிலே பார்க்கின்றோம். அநேக விதமான உருவகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏசாயா 54:5 நாம் படிக்கின்றோம். புதிய மொழியாக்கத்திலே நான் சொல்லுகின்றேன், படிக்கின்றேன். உன்னை உருவாக்கியவரே உன் கணவர், படைகளின் ஆண்டவர் என்பது அவர் பெயராம். வாசியுங்கள் 54:5. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாம். ஓசையா 2:19-20 சொல்லுகின்றார், முடிவில்லா காலத்திற்கும் உன்னோடு நான் மன ஒப்பந்தம் செய்து கொள்வேன். முடிவில்லா காலத்திற்கு முடிவு இல்லை. வாசியுங்கள் ஓசையா 2:19-20. ஆண்டவர் இன்னாருக்கு இன்னார் என்று ஏட்டில் எழுதி வைத்தான் தேவன் அன்று என்று பாடுகின்றான் கவிஞன். இன்னாருக்கு இன்னார் என்று, இவருக்கு இவர்தான். இல்ல இல்ல, அவன் நல்லா இல்ல, இவன் நல்லா இருக்கிறான், நெட்டையா இருக்கிறான், கலரா இருக்கிறான். இல்லம்மா, இதுதான் உனக்கு, இந்த குடும்பம் தான் உனக்கு ஏற்ற குடும்பம்னு நாங்க பார்க்கிறோம். அன்புக்குரியோரே, மல்கியா 2:4 சொல்லுகின்றார், உனக்கும் உன் மனைவிக்கும் உன் இளமையில் நடந்த திருமணத்திற்கு யார் சாட்சி? ஆண்டவரே சாட்சியாய் இருந்தார். சாட்சிக்கு கையெழுத்து நம்ம போடுறோம், 2 பேர் கையெழுத்து. திருச்சபையில நடந்தா திருச்சபையினுடைய மூப்பர் வந்து என்ன பண்ணுவாங்க? இந்த தம்பதிக்கு நாங்கள் சாட்சி. திருச்சபையினுடைய அனைவரது ஒப்புதலை உடையவராக திருச்சபை. திருச்சபையிலே நமக்கு பல்வேறு விதமான பிணக்குகள். ஆண்டவர் பேர்ல பிணக்கு இருக்குது, திருச்சபையில் பேர்ல பிணக்கு இருக்கிறது தான் நல்லதா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் அதை விரும்பவில்லை. மல்கியா 2:4 எடுத்தவர்கள் வாசியுங்கள். அன்பு ஆண்டவர்களே, புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் நம்மை அவர் மணவாளனாகவும் நாம் அனைவரும் மணவாட்டிகளாகவும் கிறிஸ்து
திருச்சபையாகிய மணவாட்டிகளை அவர் மணந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே அவர் மணவாளனாக, நாம் மணவாட்டிகளாக அவரது இரண்டாம் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற பொழுது மணவாளனுக்காக மணவாட்டிகளாக நாம் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக, விழிப்புள்ளவர்களாக. சொல்லுவாங்க 70-80களில் வீட்டுக்கார் எத்தனை மணிக்கு வந்தாலும் அம்மாமார் என்ன பண்ணுவாங்களா, முழிச்சிட்டு இருப்பாங்களாம். இன்னைக்கு நான் போனேன், கொஞ்சமாக தான் இருந்த மாவு, நான் மட்டும் சுட்டு சாப்பிட்டு படுத்துட்டேன், நீ வேணா எதனா செஞ்சு, நீ வேணும்னா எதனா செஞ்சு, நான் இருந்ததை சுட்டு சாப்பிட்டுட்டேன். எவ்வளவு முரணான, அப்ப வாழ்க்கை எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும்? உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். எந்த விதமான கனியை நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம்? கசப்பான கீரைகளை, குமட்டி காய்களை, இவைகளை நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் இந்த காலங்கள்ல? குமட்டி காய்களையும் கீரைகளையும் நாம பண்ணிட்டு இருக்கோம். ஆக அன்புக்குரியோரே, இந்த கொரிந்தியருக்கு 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே கணவன் தம் மனைவிக்கு மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை கொடுக்க வேண்டும், அதே போல மனைவியும் தம் கணவருக்கு கொடுக்க வேண்டும். புதிய மொழியாக்கத்திலே சொல்லப்பட்ட 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. யாரு? நல்லா கேட்டுங்கம்மா. மதர்ஸ், சிஸ்டர்ஸ், திரும்ப வாசிங்கய்யா. புருஷ லட்சணம் என்ன? புருஷனுடைய லட்சணம் என்ன? சம்பாதிக்கணும். சம்பாதிக்கிறது புருஷ லட்சணம். மனைவி என்ன பண்ணணும்? அப்புறம் என்னென்னலாம் பண்ணணும்? இப்ப நம்ம பிள்ளைக்கு என்ன சொல்லி அனுப்புறோம்? நம்ம பிள்ளைக்கு என்ன சொல்றோம்? அவன் ஒழுங்குபட்டு வந்தா பாரு, இல்லைன்னா விட்டுட்டே. எவ்வளவு கேவலம்! அவன் ஒழுங்குபட்டு வந்தா பாரு, இல்லைன்னா அவனை விட்டுட்டு வந்துரு. இன்பத்திலும் துன்பத்திலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், வாழ்நாள் இறுதி வரை. எப்போ? அம்மாமாருங்கெல்லாம் ரொம்ப கிஃப்டட் தான், பாட்டிமாரெல்லாம் ரொம்ப கிஃப்டட். அவங்க எல்லாம் பரிசுத்தமானவங்க தான். ஆதாமும் ஏவாளும் தோல்வியுற்று கணவனும் மனைவியுமாக இருந்தார்கள். அவர்களைப் போலவே தான் இன்றைய வாழ்க்கையிலே கூட ஆதாம் ஏவாளை போலதான் நாம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அவ சொல்லிட்டா, என்ன உங்க வீட்டை விட்டு யார் சொல்லிட்டா? அவ சொல்லிட்டா. 27-30 வயது வரை தாயும் தகப்பனும் உடன் பிறந்தவர்களும் உன்னை வளர்த்தெடுத்து
உனக்கு எல்லா கடமைகளையும் செய்து நிறைவேற்றுகின்ற சூழலிலே நீ சொல்றது என்ன? அவ சொல்லிட்டா, அதனால நான் என்ன பண்றேன்? ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஒரு தம்பி, எனக்கு ரொம்ப பழக்கமான தம்பி, பாரிஸ் கார்னர்ல எல்ஐசியில் அவன் வந்து பிஇ முடித்தவன். அவனுக்கு வங்கியிலே இடம் கிடைத்தது. வங்கியிலே பணியாற்றி கொண்டிருக்கிறான். அவனுக்கு வீட்டுக்கு ஒரே பையன். அவன் சொல்றான், அங்கிள் 31 வயசு ஆயிடுச்சு எனக்கு, இன்னும் பெண்ணு கிடைக்கல. பொன்னேரி பக்கத்துல ஒரு 1/4 கிரவுண்டு தான் வாங்கி வச்சிருக்கேன் எங்களுக்குன்னு. ஆனா வர்றது எல்லாமே என்ன கேட்குது? சொந்த வீடை கேட்குது, சொந்த கார் இருக்குதான்னு கேட்குது, சொந்தமா எல்லாரும் முன்னாடியே கேட்டுடுறாங்க. பயோடேட்டா கொடுக்குறப்பவே பேசணும்னு போகிறப்பெல்லாம் பிள்ளைகள் இப்படி சொல்கிறாங்க, சொந்த வீடு இருந்தால் வா, சொந்த கார் வச்சிருக்குன்னா வா, பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு சொல்லு. அப்படி அப்படி பார்த்து 33 வயசுல ஒரு பெண் பிள்ளை கிடைச்சி கல்யாணமும் பண்ணான். அப்பா அம்மா மாத்திரம்தான், ஒரே பையன். திருமணமாகி ஆண்டு திரும்புவதற்குள்ளே குழந்தை பெற்றெடுத்து இப்போ வீட்டுக்கு வரணும். அப்போ சொல்லுது அம்மணி, வீடை பாரு, அப்பா அம்மா கீழே இருக்கட்டும், நீ நானும் 2 இதை பார். வாடகை வீடு தான், 15,000 வாடகை ஒரு போர்ஷனுக்கு. அடுத்த போர்ஷனுக்கு வேற யாருமே இல்லை, உறவு கிடையாது, யாருமே கிடையாது. இப்படிப்பட்ட சூழல்களுக்குள்ளாக மலிந்து கிடக்கின்ற குடும்ப வாழ்க்கை. இப்படி இன்றைய காலகட்டங்களிலே ஒன்றிப்பை குறித்தும் பங்களிப்பை குறித்தும் நாம் இந்த நாளிலே சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இனி இவர்கள் இருவர் அல்லர், ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. வெட்ட வெளிச்சமா சொல்லப்பட்டிருக்கின்ற வாசம். இப்ப யார் பிரிச்சுட்டு இருக்கிறோம்? யார் பிரிக்கிறோம்? ஒன்றிப்பு எப்படி வரும்? ஒன்றிப்பு என்பது, ஒற்றுமை என்பது, ஐக்கியம் என்பது, அப்பா அம்மாவை அனுப்பிச்சிட்டு அவங்க பாட்டுன்னு இருந்த பிள்ளைக்கு சாப்பாடு எடுக்குமா? எடுக்குமா? ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்க, நான் உங்ககிட்ட சாப்பாடு சாப்பிடல, விஷத்தை தான் சாப்பிட்டுங்கிறேன். உங்ககிட்ட நான் என்ன சாப்பிடல? சாப்பாடு சாப்பிடல, விஷத்தை தான் ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டுருக்கிறேன். இந்த வார்த்தைகளை பிள்ளைகள் இன்றைய காலகட்டங்களிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றார். பங்கேற்பு. நீ உங்க வீட்டு பக்கம் என்ன நடக்குதோ நீ போய்க்க, எங்க வீட்டு பக்கம் என்ன நடக்குதோ அதுக்கு நான் போய்க்க. இனி அவர்கள் இருவர் அல்லர், ஒரே மாம்சமாயிருக்கிறார்கள். ஒரே மாம்சம். ஆக அன்பார்ந்தவர்களே, இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய ஒன்றிப்பும் பங்களிப்பும் எதினத்தில் எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் படிக்க கேட்ட
பிரசங்கின் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது ஒன்றிப்பு மற்றும் பங்களிப்பினுடைய பயன்கள், ஒண்டியாயிருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற காலத்திலே ஏற்ற துணை. மனுஷன் தனியா இருக்கக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் விரும்பிதான் குடும்பத்தை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். இந்த குடும்பத்தில் நாம் எப்படி இருக்கின்றோம், அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். அந்த காலகட்டத்தில் ஒரே ஒருத்தர் தான் வீட்டு எஜமானர் மாத்திரம், வீட்டு தலைவர் மாத்திரம் சம்பாதிப்பார். மற்றவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? இன்னைக்கு எல்லாருமே சம்பாதிக்கிறோம். ஒரு பிள்ளை பெற்றவங்களும் சரி, 2 பிள்ளை 3 பிள்ளை பெற்றவர்களும் சரி, எல்லாரும் சம்பாதிக்கிறோம். உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நற்பெயரும் நலமும் பெறுவீர். உழைப்பின் பயனை நான் எல்லாம் என்ன பண்ணிட்டேன், ஆர்டி டி எல்லாம் இருப்பார், அந்த டி எல்லாம் நான் கட்டிக்கிறேன், என் டிய நான் கட்டிக்கிறேன். இதெல்லாம் எப்போ எப்போ நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு அப்போ பணம் வராதில்ல, அதை நான் என்ன பண்ணணும், நீ என்ன பண்ணு, புருஷ லட்சணம் என்ன, 2 மான் கதை தெரியுமா? தண்ணீர் குடிக்க 2 மானும் போனது, 2 மானும் சென்றது. அப்போ கணவன் மான் நினைச்சிச்சான், குடிக்கிற மாதிரி பாவனை காட்டிச்சான். மனைவி மான் என்ன பண்ணிச்சா, போன உடனே குடிச்சிருச்சு. இன்றைக்கு அன்புக்குரியோரே, பங்களிப்பிலே நம்முடைய ரோல் என்ன? உழைப்பின் பயனை நாம் உண்ண வேண்டும். 2 பேருடைய உழைப்பை அது ஏன் சம்பளத்தை நீ என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. உன் சம்பளத்தை கேட்கக்கூடாதுன்னா அவன் சம்பாதிக்கிற பொண்ணு தானே கட்டினா, இல்லைன்னா சம்பாதிக்காத பொண்ணை கட்டியிருப்பானே, சம்பாதனைக்கு தானே கட்டினா உன்னை. அப்போ எங்கிருந்து அந்த ஒன்றிப்பு வரும்? இனி நீங்கள் இருவர் அல்லர், ஒரே மாம்சமாயிருக்கிறீர்கள், ஒரே மாம்சம். அப்போ இன்றைக்கு அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் பயன் என்று சொல்லுகின்ற பொழுது சகாத், எபிரேய சொல் சகாத், கூலி, ஊதியம் என்று தமிழில் நம்ம சொல்லலாம். இருவர் இணைந்து வாழ்வதன் வழியாக அவர்களது உழைப்பின் பயனை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். நாமும் நம்முடைய ஊதியத்தை நாமும் எப்படி நாம் செலவு செய்கிறோம்? 2 பேர் ஊதியத்தையும் கொண்டு வந்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி நம்ம என்ன பண்ணணும்? பட்ஜெட் போடணும். இல்லை, பட்ஜெட் போட்டு இதுக்கு வருங்கால தேவை, வருங்கால வைப்பு நிதி ஒரு 30 விழுக்காடு நம்ம என்ன பண்ணலாம்? 2 பேரும் சேர்ந்து 30 விழுக்காடு, இல்லை 100 ரூபாய் வாங்குறோம்னா 30 ரூபாயை நம்ம என்ன பண்ணலாம்? வருங்கால வருகின்ற காலங்களுக்கு சேமி. அப்புறம் இன்னைக்கு நிறைய பட்ஜெட் போடணும். தேவையில்லாததுக்கு தான் பட்ஜெட்டே, தேவையானதுக்கு சாப்பாட்டுக்கு என்ன ஆகும்? ஒரு தம்பி ஒரு முறை சொல்கிறோம், நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து 15 வருஷம் ஆகுது, வாடகைக்கு வந்து. இந்த வீட்டில் இந்த வீட்டுக்கார் கடை வச்சிருக்காரு, இந்த கடையில் தான் நாங்கள் வாங்கி சாப்பிட்றோம்.
எங்க வீடு ஓடு வீடாவே இருக்குது. இந்த வீட்டு கடைக்காரரு 3 வீடு வச்சிருக்காரு. எவ்வளோடா வாங்குவீங்க? எங்க அப்பா சம்பாதிக்கிறது கொஞ்சம் தான், 10,000 தான். 5,000 ரூபாய்க்கு இவர் கடையில தான் மளிகை சாமான் நாங்க வாங்குவோம். சில நேரங்கள்ல அவ்வப்பொழுது போய் போய் தேவையானவைகளை வாங்கிக் கொள்ளுவோம். நாங்க இன்னும் அந்த ஓட்டு வீட்டில் தான் இருக்கிறோம். இந்த கடைக்காரர் இதை மாதிரி 3 வீடுகளை வாங்கி இருக்கிறார். அன்பு ஆண்டவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் நம்முடைய ஊதியத்தை, உழைப்பின் பயனை நாம உண்ணணும். நம்ம எல்லாம் சொல்லுவோம், அடுத்த ஜெனரேஷனுக்கு தான் இது. ப்ராப்பர்ட்டி எதனா வச்சிருந்தா சொல்லிடுவோம், உனக்கு இல்லடா இதை, உன் பிள்ளைக்கோ உன் பொண்ணுக்கோ. இப்போ வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கின்ற மகனுக்கோ மகளுக்கோ உதவாத பணம் எப்பொழுதுதான் வாரிசு பயன்படுத்தணும். அப்போ இன்றைய சூழலில் உழைப்பு நமக்கு சாபமாக கொள்ளப்பட்டிருக்கு. ஏன்னு சொன்னா, இங்கே உழைப்பின் வழியாகத்தான் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். நீ உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். அப்படி சாப்பிடுகின்ற பொழுது உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இன்னைக்கு உழைக்காமலேயே நம்ம தமிழகத்திற்கு 2 கோடி வட இந்தியர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். 3 கோடிக்கு மேல கூட இருப்பாங்க. வட இந்தியர்கள் நம்ம தமிழகத்திற்கு, அதாவது குறிப்பாக சென்னை புறநகர் பகுதிகளுக்கு, இந்த நகரத்தில் மயமாக்கப்பட்டிருக்கின்ற இந்த நகரத்திற்கு வருவதனுடைய நோக்கம் என்ன? ஏன் வராங்க? ஏன் வராங்க? வேலை செய்கிறாங்க. எப்படி செய்கிறாங்க? அதை பார்த்தீங்களா? அதை கேட்டிருக்கீங்களா? விக்டோரியா அம்மா சொல்கிறாங்க, அவங்க வீடு கட்டுறதுனால அதை குறித்த ஒரு பார்வை அவர்களிடத்தில் இருக்கிறது. கடின உழைப்பாளிகள். நானும் பார்த்துருக்கேன். நான் பம்மல்ல பாரிஷ் ஹால் கட்டினேன், காம்பவுண்ட் வால் கட்டினேன். ஸ்கூலுடைய மிடில் ஸ்கூலினுடைய அப்ஸ்டர் முழுக்க போயிடுச்சு. அதை முழுக்க தட்டிட்டு முழுக்க இது பண்ணேன். 10 நிமிஷம் கூட செலவு பண்ண மாட்டாங்க உணவுக்கு. நம்ம சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்து, யாரு? நம்ம இந்த இடத்துல இருக்கின்ற மக்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் 2 முறை டீக்கு போயிடணும், 1 முறை லஞ்சுக்கு போயிடணும். அப்புறம் 10 to 5 மாதிரி தான். 10 to 5 ஆஃபீஸ் டைம் தான் அவங்களுக்கும். இன்றைய வாழ்க்கையில் நாம் உழைப்பதற்கு மனமற்றவர்களாக இருக்கின்றோம். ஆக உழைப்பு மிக அவசியம் என்பதை இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருமணம் இறைவனுடைய ஆசிகளின் கண்கூடான அடையாளம். நாம பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலே நாம் வளர்த்தெடுத்திருக்கிறோம். பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் ஆண்டவர் எப்படி வளர்ந்தாரோ, விருத்தி அடைந்தாரோ, அதுபோல நம்முடைய பிள்ளைகளை கூட, அது ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும், அனைவரையும் நாம் அப்படிதான் வளர்த்தெடுக்கிறோம். எப்படி இப்படிப்பட்ட குணாதிசயங்களை அவர்கள் பெறுகின்றார்கள்? உலகத்தை என்ன பண்ணிக்கிட்டாங்க? தன்வசப்படுத்திட்டாங்க. கடவுளை தள்ளி வச்சிட்டாங்க. அதனால்தான் சிஎஸ்ஐ கிறிஸ்தவங்கன்னா எதுக்கெல்லாம் சிஎஸ்ஐ கிறிஸ்தவங்க ஞானஸ்நானத்துக்கு ஒரு சார் வந்து சொன்னாரு, இதில் பட்டிமன்றத்தில் 3 மெசேஜ் தான் கேட்போன்னு. 3ஆவது மெசேஜ் கேட்கவே இல்லை. அவங்க பாட்டு
நித்திரைக்கு ஒத்திருக்கின்றவர்களிடத்துல நாம் என்ன சொல்லப்பட்டிருக்கிற வாக்கின்படி, பன்றிகளிடத்திலே முத்துக்களை போடாதீர்கள். இறந்துட்ட பிறகு அவங்க கேட்க போறதில்லை. அதனால தான் தேவசாயலாக மாறி எப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம சொல்லி பாடணும். இறந்து போனவங்களுக்கு பாடிட்டு இருக்கிறோம். நம்ம அது இறப்பு பாடலாகவே நாம் வச்சிட்டு இருக்கிறோம். ஆக அன்பார்ந்தவர்களே, இன்றைய வாழ்க்கையிலே இறைவனின் ஆசிகளை கண்கூடான அடையாளமாக நாம் பெற்றுக்கொள்வதற்கு இறைவன் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த நாளிலே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பங்களிப்பு நம் பிள்ளைகளிடத்திலே நாம் சொல்ல வேண்டும், சொல்லியே ஆக வேண்டும். அது நம்மேல் விழுந்த கடமை. ஒருத்தனுக்கு ஒருத்தி தான். பென்குயினை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? பென்குயின் எந்த இனத்தை சார்ந்தது? பென்குயின் எந்த இனம்? மிருகமா? பறவை. அந்த பறவை என்ன பண்ணாது? என்ன பண்ணாது? பறக்காது. ஆனா அதுக்கு ஆண் பென்குயின்னா பென்குயின் ஒண்ணு மட்டும்தான். அதுக்கு பென்குயின் ஒரே ஒரு ஆணை ஒரே ஒரு பெண்ணு தான் விரும்பும். மனிதர்களாகி நாமோ அவன் இல்லைன்னா அவன் இல்லைன்னா இன்னொருத்தன், அவன் இல்லைன்னா. இன்றைய நாட்களிலே இப்படிப்பட்ட காலங்களுக்குள்ளாக நாம் கடத்தப்பட்டு கொண்டு வருகின்றோம். அதோடு கூட இந்த பென்குயின் தூரத்தில் அதனுடைய இணை போயிட்டா கூட அதனுடைய குரலை கேட்குமா. எங்கு இருந்தாலும் அதனுடைய குரல் அதற்கு மாத்திர தன் இணையினுடைய குரல் என்று கண்டு அதோடு கூட போய் சேர்ந்து கொள்ளுமா. இனப்பெருக்க காலங்களிலே பென்குயின் முட்டையிட்டு பாதுகாக்கும். இறைக்காக ஆண் குயின் வந்து அந்த முட்டைகள் எல்லாவற்றின் மீதும் காத்து கொண்டு பெண் குயினை அனுப்புமா. நீ போய் சாப்பிட்டுட்டு வந்துரு. பறவை இனங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட தன்மை இருக்கின்றது என்று சொன்னால், 6 அறிவு இப்ப 7ஆம் அறிவுக்கு போயிடும். 6 அறிவு வேணும் இல்லைன்றதுனால இன்னொன்னு 7ஆம் அறிவுக்கு நாம போகணும். ஆக அன்பார்ந்தவர்களே, ஒருவரும் தன்னுடைய சொந்த உடலை வெறுத்ததில்லை, அதற்கு உணவளித்து அதை பேணி காக்கின்ற கிறிஸ்துவும் திருச்சபையை அப்படி நாம் பேணி காக்கின்றார். நமக்கு அந்த தன்மை இருக்கின்றதா? எப்போ கூட்டு குடும்பம் தனி குடும்பமா ஆனதோ அதிலிருந்து இதுவரைக்கும் அந்த சூழலுக்குள்ளாகத்தான் நாம பொண்ணை பார்த்த உடனே சொல்லிடுறோம், அவ எங்க வீட்டுக்கு வாழ போறா, எங்க வீட்டில் நாங்க விட மாட்டோம், அவளுக்கு தனியாவே வீடு பார்த்துட்டு. அப்புறம் மருமகன் வரலன்னா எப்படி வருவா? நீ தானே பிரிச்சுட்ட, நீ தானே வரும்பொழுதே அவளுக்கு வீடை பார்த்துட்ட. அப்போ அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மிடத்துல குறைகள் இருக்கின்றது. நீ முதலில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய், ஆகவே எங்கிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்துப்பார். மனம் திரும்பி முதலில் செய்த செயல்களை மீண்டும் செய் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்துல 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் படிக்கின்ற பொழுது இதை நன்கு உணர முடியும். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். அன்பார்ந்தவர்களே, மனம் திரும்பி நம்ம என்ன பண்ணணும்? இதை நாம செய்யறோமா? பிள்ளைய அனுப்பிட்டோம் வீட்டை விட்டு, திருப்பம் நம்ம என்ன சொல்லுவோம்? இருக்கிறதானா இரு,
திரும்பி வராத. போனது போனது தான். இல்லை, சம்சாரம் அது மின்சாரம் என்ற ஒரு படல், விசுவனுடைய படம். எத்தனை பேர் பார்த்துக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு. எல்லாமே பார்த்துருப்போம். எத்தனையோ முறை சலிக்காம எத்தனையோ முறை நம்ம பார்த்துருப்போம். கிளைமேக்ஸில் என்ன சொல்வாங்க? நாம இனிமே எல்லாரும் ஒன்றாயிருக்கலாம் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்வாங்க, இனியெல்லாம் ஒன்றா இருக்கிறது நல்லா இருக்காது. நீ சாப்பிட்டியா, நான் சாப்பிட்டேன், என்னது இப்படியே நாமோ இருந்துக்கலாம். இந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இதை நாம் சரி செய்து கொள்ளத்தக்கதாக நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் நான் பாவம் செஞ்சேன். அப்பா, அம்மா, அத்தை, மாமா, நான் உங்களுக்கு விரோதமாக நான் செஞ்சிருக்கிறேன். அதை நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. இப்ப நான் உங்களோடு கூட எப்பொழுதும் போல, உங்கள் மகளைப் போல, உங்கள் மகனைப் போல நான் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுகின்ற பிள்ளைகள் ஏராளமாக இருக்கின்றார்கள். மனந்துரும்பி நற்செய்தியிலே நம்பிக்கை வையுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகளை இன்றைக்கு நமதாக்கிக் கொள்ளுவோம் என்று சொன்னால், நம்முடைய குடும்பங்களிலே பிளவுகளும் பிரிவினைகளும் இல்லாதபடிக்கு நாம் வாழுவதற்கு நம்மை நாமே மீண்டுமாக தற்பரிசோதனை செய்து கடவுளிடத்தில் ஒப்புவித்து, கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவாராக. ஆமென். கேட்ட வார்த்தையிலே நிலைத்திருக்கின்றா எழுந்து நின்று அப்போஸ்தலரோடு இணைந்த விசுவாச பிரமாணத்தை நாம் சேர்ந்து செல்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் மறைந்து அடக்கம் பண்ணப்பட்ட பாதாளத்தில் எழுதினார். மூன்றாம் நாள் மறுபடியும் பரமளத்துக்கு ஏறி தர்வலின் பிதாவாகிய தேவனை வாழ்த்துப்படுத்துகின்றார். நியாயத்திற்கு வருவார். கிறிஸ்தாவின் சஷ்டி சுகவாய்க்கப்பட்ட சபையும் பரிசுத்தவான்களாயிருக்கும் பாவமன்னிப்பும் சரீரம் முழுவதும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலத்திற்கு எங்கள் பிதாவை, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய அப்பத்தை எங்களுக்கு தான். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் ராஜ்யம் வல்லமை. ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழிநடத்தும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தருப்பியும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். சபையார் அமருமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சபைக்கான அறிவிப்பு. திருச்சபை மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை, தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று ஆல்டருக்கு மலர் கொத்து வழங்கிய குடும்பத்தினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை ஆராதனை 6:30 மணிக்கு வாலிபர் ஐக்கிய குழுவினரால் நடத்தப்படும். திருச்சபையார் கலந்து கொண்டு சிறப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகின்ற 29/7/2026 புதன்கிழமை மாலை 7 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய குழுவினரும், வருகிற 31/7/2026 வெள்ளி மாலை 7 மணிக்கு பெண்கள் ஐக்கிய குழுவினரும் ஆலயத்தில் கூடி ஜெபிப்பார்கள். மாதத்தின் முதல் நாள் 1/8/2026 சனிக்கிழமை காலை 6:30 மணிக்கு திருவிருந்து ஆராதனை நடைபெறும். சபையார் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நமது குருசேகர தேர்தல்
2026-29 ஆண்டிற்கான கால அட்டவணைப்படி நடந்து வருகிறது. இன்று 26/7/2026 அன்று இன்று ஆராதனை முடிந்தவுடன் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. வாக்களிப்போர், போட்டியிடுவோர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆராதனை முடிந்தவுடன் இந்த 2026-29 ஆண்டிற்கான தேர்தலிலே போட்டியிடுவோருக்கான வேட்பு மனுக்கள் 11 மணியளவிலே துவங்கும். ஆகவே தாக்கல் செய்ய விரும்புகின்றவர்கள் பெற்றுச் செல்லவும். இந்த வேட்பு மனுவினை பூர்த்தி செய்து வருகின்ற 29/7/2026 புதன் மாலை 6 மணிக்குள்ளா 6:01 வந்த 6:02 வந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் நோ மோர் 6 o'clockனா 6 o'clock முடிஞ்சிடும். புதன் மாலை 6 மணிக்குள்ளாக வேட்பு மனுக்கள் அனைத்தும் முடிவு பெறும் என்பதை வேட்பு மனு கொடுத்து அதை பெற்றுக்கொண்டு வேட்புமனு முடிவு பெறும். ஆகவே 30/7/2026 வியாழன் மாலை 6 மணிக்கு வேட்புமனு யாராவது வாபஸ் வாங்குறவங்க வாங்கலாம். 1/8/2026 சனி மாலை 6 மணிக்கு வேட்பாளர் பட்டியல் பெயர் வெளியிடப்படும். அது காலை ஞாயிற்றுக்கிழமை காலை 2/8/26 ஞாயிறு காலை 6 மணிக்கு இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். 9/8/2026 ஞாயிறு காலை ஆராதனை முடிந்தவுடன் தேர்தல் வாக்குப்பதிவு துவங்கி பிற்பகல் 2 மணி வரை நடைபெறும் என்பதை திருச்சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். காணிக்கை விவரம். இந்த வாரத்திலே பிறந்த நாட்களையும் திருமண நாட்கள் இல்லை, பிறந்த நாட்கள் காண்பவர்கள் மாத்திரம். இன்று 26/7/2026 செல்வி ஜெப அன்பு, பிளஸ்வின் யோசுவா. 27/7/2026 திரு எஸ் டேவிட், திருமதி ஜெயசீவி. 28/7/2026 திரு அஜித் பாக்கிய செல்வன். 29/7/2026 திருமதி மர்சி போஸ், திரு ஜான் கெவின் பீட்டர். 30/7/2026 திரு எஸ் தீபன். 31/7/2026 திரு ஏ சாமியல். இந்த வாரத்திலே பிறந்த நாளை காணுகின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அமர்ந்தவாறே தலை வணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகின்ற அன்பின் நல்ல கடவுளே, பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் உடைய திரு சமூகத்திலே இந்த வாரத்திலே பிறந்த நாட்களை கண்டு உமக்கு நன்றி சொல்லுகின்ற அன்பு இறை மக்களுக்காக உம்மை வேண்டுகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, தாயின் கருவிலே உருவாகும் முன்னே எங்களை அறிந்திருக்கின்ற ஆண்டவர், கடந்த வருடம் முழுவதும் நீர் வழி நடத்தினீர், பாதுகாத்தீர். ஆண்டவர் தந்த அனைத்து இரக்கங்களுக்காக, வாழ்வின் நன்மைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுகிற சங்கீதக்காரனுடைய வார்த்தைக்கிணங்க நன்றியுள்ள இருதயத்தோடு
தொடர்ந்து வாழ ஆண்டவர் கிருபை தாரும். புதிய வருடத்திலே புதிய நன்மைகளை, புதிய ஆசைகளை கண்டுகொள்ளவும், கர்த்தாவின் நிறைவான நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் கிருபை தாரும். சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும், முதிர்ந்தவர்களை ஆசீர்வதியும், உழைக்கின்றவர்களுக்கு உழைக்க பலனும், கல்வி கற்கின்ற பிள்ளைகளுக்கு கல்வி கற்க ஞானமும் தாரும். புதிய வருடத்திலே தொடர்ந்து உமக்கு சாட்சிகளாக வாழவும், இன்னும் அநேக பிறந்த நாட்களை கண்டு மகிமைப்படுத்தவும் அருள் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த தேர்தல் நடைபெறுகின்ற காலங்களிலே திருச்சபைக்கு உதவி செய்கின்றவர்களை நான் பெயர்களை படிக்கின்றேன். அவர்கள் காணிக்கைகளை சேகரித்து காணிக்கைகளை எண்ணி அதை கொடுப்பார்கள். ஆகவே மிஸ்டர் எஸ் ஆசீர்வாதம் போஸ், மிஸ்டர் கிளாட்வின் ஜி, மிஸ்ஸஸ் ஜெயந்தி விசுவாசம், மிஸ்ஸஸ் ரோஸ்லின் மோகனகுமார், மிஸ்டர் காமராஜ், இந்த 5 நபர்களும் காணிக்கைகளை சேகரிப்பார்கள். காணிக்கைகளை சேகரித்த பின்னதாக அதை எண்ணி முறையாக கணக்கிலே வைத்து கொடுப்பார்கள். ஆகவே இவர்கள் அனைவரும் உதவி செய்ய உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனை 265வது பாடலை சேர்ந்து பாடும். Thank you.
ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் செய்து கொண்ட உடன்படிக்கை வாக்குறுதிகளை நாங்கள் திட்டமாய் பாதுகாத்து திருமணத்தை ஒருவரும் அற்பமாய் எண்ணி யோசனையின்றி செய்யாமல் ஜெபத்தோடும் கருத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து செய்வது அவசியம் என்பதை இந்த நாட்களிலே நாங்கள் திருமணத்தின் மூலமாக இணைக்கி பெற்றிருக்கின்ற அனைத்து தம்பதிகளுக்காக, பெற்றோர்கள், பெரியோர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். அவர்கள் வாழ்விலே இன்னும் அநேக திருமண நாட்களை காணவும், பிள்ளைகளை கண்டிருக்கின்றவர்கள், பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டிருக்கின்றவர்கள் அனைவருக்காக நன்றி செலுத்துகின்றோம். திருமண பந்தத்தின் மூலமாய் பிள்ளை பேறு இல்லாத பிள்ளைகளுக்காக, பெரியோருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர், நீர் அவர்களுக்கு பிள்ளையாய் ஆண்டவரை அன்னாள் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தார்களே, எல்கானா, நான் உனக்கு 10 பிள்ளைகளுக்கு மேல் சமமானன் அல்லவா என்று சொல்லி அன்னாளை தேற்றுதலை போல இன்றைக்கும் பிள்ளை பேறு இல்லாத மக்களும் உண்டு அப்பா. அதற்காய் காத்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு ஏற்ற வேளையில எல்லாவித தடைகளை நீக்கி போட்டு நல்ல ஆண்டவரே பிள்ளை பேறு நடைபெற அப்பா நீர் உதவி செய்ய இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். சிறு பிள்ளைகளை நேசித்த நல்ல ஆண்டவரே, திருச்சபையில, குடும்பத்தில், சமுதாயத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பெற்றோரின் அவாவை பிள்ளைகள் நிறைவேற்றத்தக்கதாக சிறுவர் சிறுமியருக்காக, இளம் பிராயத்து பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். பெற்றோரை கனப்படுத்துகிறதிலே முந்திக் கொள்ளுகின்ற அனுபவத்தை பிள்ளைகள் பெறத்தக்கதாக, பெற்றோருக்கு இயேசு ஆண்டவர் எப்படி 30 வயது வரை கீழ்ப்படிந்து நடந்தாரோ அதுபோல பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றோரது சொல்லை கேட்டு திருமணமான பிள்ளைகளாக இருந்தாலும் கூட ஆண்டவரே, பெரியோர்களது சொல்லை கேட்டு அவைகளின்படி நடக்கின்ற பொழுது அவர்கள் வாழ்வு சுகித்திருக்கும் என்பதிலே எந்தவித ஐயமும் இல்லாதபடிக்கு பெற்றோரையும் பெரியோரையும் கனப்படுத்துகிறதிலே பிள்ளைகள் முந்திக்கொள்ள அப்பா நீர் உதவி செய்யும். ஏற்ற தாழ்வுகள் இல்லாதபடிக்கு இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகவே கடவுள் இணைத்தவர்களை மனிதன் பிரிக்காதிருப்பானாக என்று சொல்லி குடும்ப வாழ்க்கையிலே பல்வேறு விதமான இன்னல்கள், இடையூறுகள் வருகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கத்தக்கதாக கர்த்தர் அந்த குடும்பங்களிலே சந்தோஷத்தை, சமாதானத்தை நீ தரத்தக்கதாக, ஆண்டவரே, தேவைகளை சந்திக்கின்ற ஆண்டவர் நீர், கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் சொன்ன ஆண்டவரிடத்துல கேட்கின்ற எவளும் பெற்றுக்கொள்ளுகிறான் நிச்சயத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துல நித்தமும் காத்திருக்கத்தக்கதாக, தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படத்தக்கதாக, இன்னமும் பணி இல்லாமல் கஷ்டப்படுகின்ற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. பணிகளை நீர் பிள்ளைகளுக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு, நடுத்தர வயதிலே இருக்கின்றவர்களுக்கு கூட பணிகள் தரத்தக்கதாக, தொழிலிலே, வியாபாரத்திலே, ஆண்டவரே, மற்ற எல்லா காரியங்களிலும் தங்களை இணைத்து கொண்டிருக்கின்றவர்களுக்காக அரசாங்கத்தில், ஆண்டவரே, மத்திய அரசாங்கத்தில், மாநில அரசாங்கத்தில் பணியாற்றுகின்றவர்கள், தொழிற்சாலைகளிலே பணியாற்றுகின்றவர்கள், இப்படி பல்வேறு துறைகளிலே தங்களை இணைத்து கொண்டு உழைக்கின்ற ஒவ்வொரு மக்களது உழைப்பை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் வாழ்த்த அப்பா கொடுத்த பணிகளை சிறந்த முறையில் நிறைவேற்றி ஓய்வு பெற்று இல்லங்களிலே இருக்கின்ற ஒவ்வொரு முத அடியவர்களுக்காகவும் அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கூட நீர் ஆசீர்வதித்து குடும்பத்திற்கு மாத்திரமல்ல திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் சிறந்தவர்களாக வாழ அப்பா நீர் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும். திருச்சபையில் இந்த 26, 29ஆம் ஆண்டிற்கான தேர்தல் நடைபெறுவதற்கு அதற்கான காலங்களை கொடுக்கப்பட்டு நிறைவேற்றி கொண்டு வருவதை நீர் அறிவீர். எவர்களை முன்குறித்திருக்கின்றீரோ அவர்களை அழைத்திருக்கின்றீரப்பா. அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று சொல்லி உம்முடைய ஊழியத்தை ஆண்டவரை ஊழியம் கொள்ளும்படி அல்லப்பா, ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்மை இந்த உலகத்திற்கு கையளித்த அந்த அன்பை
பாரபட்சமற்ற அன்பாக இருக்க, பாரபட்சமுள்ள அன்பாக இல்லாதபடிக்கு அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றது போல, இங்கே யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்து இயேசுவின் முன்னர் அனைவரும் சமம் என்கின்ற உணர்வினை உமது மக்களுக்கு உணர்த்தும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், சமாதானத்தோடு இப்பொழுது வழி அனுப்பும். இயேசுவும் ஜெபிக்க நல்ல பிதாவே, கர்த்தருடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பும், தூய ஆவியானவருடைய ஐக்கிய வழி நடத்துவதும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்கள் அனைவரும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கி இருப்பார். நாம் அனைவரும் எழுந்து நின்று முடிவு பாடலை மங்கள கவியிலே 4வது கவியை நாம் சேர்ந்து பாடும். பரமண்டலத்தில் உள்ள வானோர் நீங்கள் பக்தியா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட புறப்பட்டு செல்லுவோம். தோத்திரம், எல்லாருக்கும் தோத்திரம்.